வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இது மேலே தான் நம்ம வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் கொடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ஃபார்மசி மெடிக்கல் ஷாப். இதுக்கு மாடியில் தான் நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போய் தாங்க நம்ம அந்த ஒர்க்கு செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்தாச்சு. மெயினாக வந்து இந்த வாட்டர் ப்ரூஃபிங்க்கு தேவை வந்து பார்த்திங்க அப்படின்னா தார் ஷீட் தான். ஸோ நம்ம தார் ஷீட் வந்து நம்மக்கிட்ட ஏற்கனவே கொஞ்சம் இருந்தது. ஸோ அதை அப்ளை பண்ணுறதுக்கு பக்கெட்டு, ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம இந்த ஸ்டெப்ஸ் வழியாக ஏறிட்டோம். ஸோ நானும் வந்து கொஞ்சம் சாருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றனால போயிருந்தேன். ஸோ பட் போயிட்டு நம்ம மேலே வந்து அதை எல்லாத்தையுமே வச்சிட்டோம். அந்த ஷீட் மேலே வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சார் வந்து ஃபஸ்ட்டு அளவு பார்த்துட்டு இருந்தாங்க, எவ்வளோ தேவைப்படும் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து க்ளீன் பண்ணியாச்சுங்க. ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே ரொம்ப இதுவாக இருந்தது. ஸோ எதில் வந்து எங்கே வந்து ஹோல்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரியாது இல்லைங்களா. நிறைய இடத்துல டேமேஜாக இருந்தது. ஸோ எல்லா டேமேஜான எல்லா பிளேஸையுமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அந்த இடத்த க்ளீன் பண்ணிடணும். ஸோ க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ க்ளீன் பண்ணதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு வச்சு பார்த்ததில் தார் ஷீட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ அதை வாங்கலாமேன்னு சொல்லி க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்து வாங்க வந்திருந்தோம். ஸோ இதுதான் வந்து நாங்கள் வாங்குகிற இடம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து இது பாருங்கள், எக்ஸ்ட்ரா ஷீட் இது. ஸோ எக்ஸ்ட்ரா ஷீட் வாங்கியாச்சு. டைம் ஆயிடுச்சிங்களா, சரியான வெயில். ஸோ நமக்கு ஒரு ஜூஸிங் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு, ஸோ இந்த ஷீட் எல்லாத்தையுமே வாங்கியாச்சு. வாங்கி எடுத்துகிட்டு போய் திருப்பியும் மேலே வச்சாச்சு. ஸோ அந்த ஷீட் எல்லாத்தையும் மேலே வச்சுட்டு, ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸிங் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம ப்ரைமர் அடிப்பாங்க. ஸோ இந்த கேனு இது எல்லாமே கீழே தான் இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாச்சு. இந்த ஸ்டெப்ஸை ஏன் காட்டுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெப்ஸில் தாங்க இன்றைக்கி எனக்கு வேலையே. ஏறி ஏறி இறங்குறது தான் என்னுடைய வேலை இன்றைக்கி. ஏன்னா அந்த மாடி வந்து ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சுங்களா. ஸோ என்னால் ஏற முடியாது. ஸோ சார் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவருக்கு தேவையான வாட்டர் கொண்டு வந்து கொடுத்தாச்சு. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கோட்டிங் க்ளீன் பண்ண இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ப்ரைமர் அடிச்சிட்ருக்காங்க. வாங்கிட்டு வந்த ஷீட்டை நல்லா காய வச்சிட்டேன். ஸோ அதுக்குள்ளே வந்து நெக்ஸ்ட்டு கோட்டிங் பண்ணுறதுக்காக இன்னொரு தடவை இறங்கி போய் வாட்டரெல்லாம் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி இன்னொரு முறை வாட்டர் எடுக்க கீழே போயாச்சுங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸை ஏறி இறங்குறதே போதும் போதும்னு ஆகிப்போச்சு. ஸோ எல்லாத்தையுமே ஏறி இறங்கி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன். பட் வந்து இப்போ செகண்ட் கோட்டிங் வந்து போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு ப்ரைமர் பார்த்திங்க இல்லைங்களா, இப்போ வந்து தார் ஷீட் ஃபுல்லாகவே போட்டு ஒட்டிட்டார். ஸோ வந்து எந்த இடத்துல வந்து டேமேஜாக இருக்கோ அந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்தமாரி தார் ஷீட் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷீட் வந்து ஃபுல்லாகவே அந்த ஏசி பார்த்துருக்கீங்க இல்லைங்களா, அந்த கார்னர் வரைக்கும் வருங்க. ஸோ அந்த சைடில் இருந்து தான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாட்டர் வந்து லீக் ஆகுது கீழே, அந்த மெடிக்கல் உள்ளே வந்து இதுவாகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு நடுவில் நம்மளும் வந்து ஏறி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சுங்க, என்னால் ஏறவே முடியல. ஸோ இந்த ரிஸ்கெல்லாம் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஸோ லாஸ்ட்டு கோட்டிங் பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் கோட்டிங் முடிச்சாச்சுங்க. இதுதான் வந்து அலுமினிய கோட்டிங், ஃபைனல் கோட்டிங்க இது. ஸோ ஃபைனல் கோட்டிங் இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ எவ்வளோ மோசமான இருந்த இடம் இப்போ ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி ஃபைனல் கோட் டச் பார்த்திங்களா எவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். பாய் பாய். நெக்ஸ்ட்